சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் நடிகர்கள் சிவகுமார் மற்றும் கார்த்தி அஞ்சலி செலுத்தினர். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் சமய மணிவண்ணன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சமய மணிவண்ணன், இந்த அண்மை செய்தி குறித்த முழு விவரம் என்ன? வணக்கம். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் நினைவிடத்திலிருந்து நடிகரும் நடிகர் சங்க பொருளாளருமான கார்த்தி மற்றும் அவரது தந்தை நடிகர் சிவகுமார் ஆகியோர் தற்போது சற்று நேரத்திற்கு முன்பாக நேரில் அஞ்சலி செலுத்தினர். குறிப்பாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்தின் உடல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் நினைவிடத்தில் தொடர்ந்து பொதுமக்களும் சினிமா பிரபலங்களும் முக்கிய பிரமுகர்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக வெளியூரில் இருந்த காரணத்தினால் நடிகர் கார்த்தி விஜயகாந்தின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்த முடியாத சூழலில் தற்போது சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ள அவரது நினைவிடத்தில் தனது தந்தை நடிகருமான சிவகுமார் மற்றும் ஆகியோர் சிவகுமாருடன் தற்போது அஞ்சலி செலுத்தியுள்ளார். குறிப்பாக நடிகர் சங்க புதிதாக கட்டப்படும் நடிகர் சங்க கட்டடத்திற்கு விஜயகாந்தின் பெயரை சூட்ட வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் வரும் 19ஆம் தேதி நடிகர் சங்கம் சார்பாக விஜயகாந்திற்கு இரங்கல் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அன்றைய தினம் இது குறித்து விவாதிக்கப்படும் எனவும், அது மட்டுமல்லாது அன்றைய தினம் இது குறித்தான அறிவிப்புகளோ அல்லது அடுத்த கட்டமாக நடிகர் சங்கம் விஜயகாந்திற்கு எத்தகைய மரியாதை செலுத்த உள்ளது என்பது குறித்தான அறிவிப்புகளோ வெளியிட வாய்ப்புள்ளதாகவும் நடிகர் கார்த்தி தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி நடிகர் சிவகுமாரும் தற்போது அவருடனான நினைவுகளையும் அவர் தன்னுடன் பணியாற்றிய சினிமா குறித்தான நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டுள்ளார். கூடுதல் தகவலுக்கு நன்றி சமய மணிவண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.